இந்த பதிவுல பாருங்க. இந்த பதிவுல போன வருஷம் 2024ஆம் ஆண்டு கேட்ட டிஎன்பிசி வினாத்தாள் இது. ரெண்டு கணக்கு போடுவோம். 176வது ஒண்ணு, 188வது ஒண்ணு. நீங்க வேணா கொஸ்டின் பேர் எடுத்து பாருங்க. போன கொஸ்டின் பேர் எடுத்து பாருங்க. இது பாத்தீங்கன்னா இது மீசிமா மீபேவா ஒரு தலைப்பு நம்ம டிஎன்பிசி குரூப் 4 பாடத்திட்டத்துல பகுதி ஆவல பொது அறிவுன்னு பாருங்க. சிலபஸ் முதல்ல டவுன்லோட் பண்ணுங்க. எல்லாமே என்ன பண்றாங்க, போட்டித் தேர்வு எழுதுறவங்க சிலபஸ் வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு செகண்ட் பேஜ்ல பகுதி ஆன்னு போட்டிருக்கோம். இந்த சென்டர்ல சிலபஸ் இருக்கு, ஸ்டூடெண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். பகுதி ஆவல பார்த்தீங்கன்னா நுண்ணறிவும் அப்படின்னு போட்டிருக்கோம். அது மேக்ஸ். அதுல மீபேவா மீசிமான்ற தலைப்பு ஒன்று இருக்குது. அதுல இருந்து 2 கேள்வி கேட்பாங்க ஒவ்வொரு எக்ஸாம்லயும். அதுல இது 2 கேள்வி ஒரே மாடல்ல கேட்டிருக்காங்க. போன குரூப் 4 2024 மீசிமா மீபேவா என்ற தலைப்புல 2 கேள்வியும் ஒரே மாடல்ல கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இது 176வது கேள்வி, இது 188வது கேள்வி. கொஸ்டின் பேப்பர் சீரீஸ் மாறும். நீங்க உங்ககிட்ட இருக்க கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த கணக்கு போடுறேன் பாருங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, இரு எண்களின் மீபோவானா மீ பொது வகுத்தி 11 மற்றும் அவற்றின் மீசிமா 693 புஷ்ஷா போயிட்டாங்க. ஓர் எண் 77 எனில் மற்றொரு எண் என்ன? இதுதான் கேள்வி. இது ஆப்ஷன் ஏ 79, ஆப்ஷன் பி 88, ஆப்ஷன் சி 99, ஆப்ஷன் டி 77. இது மாதிரி எப்பயுமே இது அடிக்கடி இது மாதிரி கேட்பாங்க. இது மாதிரி கேட்டாங்கன்னா ஒரு மீசிமா கொடுத்துட்டு, ஒரு மீபேவா கொடுத்துட்டு, ஒரு எண் கொடுத்துட்டு இன்னொரு எண் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா, மீசிமாவையும் மீபேவாவையும் பெருக்கணும். பெருக்கிட்டு அந்த ஓர் எண் அதில் வகுத்துட்டோம்னா மற்றொரு எண் கிடைச்சிடும். இதுதான் லாஜிக். அது எந்த கணக்கு கேட்டாலும் எல்லா எக்ஸாம்பிள் ஒரு கணக்கு கேட்குறாங்க. அது மாதிரி இது மாதிரி தான் கேட்குறாங்க மேக்சிமம். மீசிமா கொடுத்தாங்கன்னா அந்த நம்பர் எடுத்துக்கங்க, மீபோவா கொடுத்தாங்கன்னா அந்த நம்பர் எடுத்துக்கங்க. ரெண்டுத்தையும் பெருக்கிங்க. பெருக்கிட்டு ஓர் எண் கேட்டாங்கன்னா அந்த 77 வகுத்துருங்க. வேற ஒன்றும் இல்லைங்க பாருங்க. இதான் மீபேவா. இந்த 11ஐயும் இந்த 601 பெருக்கிடணும். பெருக்கிட்டு கொடுக்கப்பட்ட ஓர் எண்னா இந்த 77 வகுத்துடணும். வகுத்துட்டா மற்றொரு எண் கிடைச்சிடும். அவ்வளவுதான். இதுல வேற ஒன்றும் ஒரு பெருக்கல் ஒரு வகுத்தல். இது தெரிஞ்சதுன்னா ஒரு மார்க், ஒரு 1.5 மார்க் ஒரு கேள்வி. இங்க பாருங்க, போடுறோம் பாருங்க. இதுல மீசிமா 693 பெருக்கல் மீபோவா வகுத்தல் 11 வகுத்தல் இது என்னது 77. இப்படி ஸ்டெப் எடுத்துக்கணும். இப்படி ஸ்டெப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அடிக்கிற மாதிரி இருந்தா அடிச்சுக்கலாம். இல்லைன்னா பெருக்கி போட்டுக்கலாம். பெருக்கி போட்டாதான் பெருக்கி போட்டு வகுத்துக்கலாம். பாருங்க, உங்களுக்கு நான் அடிச்சிருவேன். நான் அடிச்சா உங்களுக்கு புரியாது. அதனால என்ன அடிச்சு போட்டோம்னா உங்களுக்கு புரியாது. அதனால பெருக்கிடுறேன் பாருங்க. பெருக்கிட்டு வகுத்துட்டுறேன். நீங்க அடிக்க முடிஞ்சா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியா அடிச்சுக்கங்க. பாருங்க, பெருக்கிடுறேன் பாருங்க. 693 × 11. ஓகேங்களா? இதை பெருக்குங்க. 11 வாய்ப்பாடு. இங்க பாருங்க, 3 3 9 1 9 6 1 6. புரியுங்களா? 693 ஃபர்ஸ்ட். அப்புறம் 3 × 1 3, 9 × 1 9, 6 × 1 6. அவ்வளவுதான். இதை கூட்டுங்க. 3 9 3 12க்கு 2 மீதி 1, 9 1 10, 10 16க்கு 6 மீதி 1, 6 1 7, 7623. அப்ப அந்த மீசிமாவையும் மீபோவாவையும் பெருக்கணும்னா 7623. இந்த வேல்யூவை, இந்த அமௌண்ட்டை ஓர் எண், கொடுக்கப்பட்ட ஓர் எண்ணால வகுத்துட்டீங்கன்னா மற்றொரு எண் கிடைச்சிடும். இதுதான் லாஜிக். இங்க பாருங்க. இப்ப பாருங்க, 7623 இதை எதால வகுக்கணும்? 77 வகுத்தீங்கன்னா இங்க பாருங்க. உங்களுக்கு தெரியல என்ன பண்ணோம்னா முதல்ல 7 எடுக்கணும். வகுத்து சொல்லி கொடுத்துட்றேன். ஏன்னா 1ஆம் பிள்ளைண்டா படிச்சது. 7 எடுத்தீங்கன்னா 7 77 அடங்காது. பக்கத்து நம்பர் வாங்க. 76 76லயும் 77 அடங்காது, பெருசாகுது. அப்ப இதை சேர்த்துங்க. 762. இந்த 762ல
எத்தனை 77 இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இது மாதிரி பார்க்கும்போது இது நியரஸ்டா பார்த்தீங்கன்னா 77 × 10 வந்து 770 வருது. இதெல்லாம் ரவுண்டா பார்த்துக்கணும். 77 10ஆம் ஏற்பாடு 77 10 770. அப்ப என்ன வருது? 700, அதோட சின்னதா வருது 762. 10ஆல பெருக்கணும்னா 770. அப்ப என்ன பண்ணணும்? அப்ப 770ல ஒரு 77 கழிங்க. 77 கழிச்சிட்டீங்கன்னா மொத்தம் 770 9ஆம் ஏற்பாடு போட்டு பாருங்க. 9 போட்டு பாருங்க. இப்ப 10ஆம் ஏற்பாடு பெருசா இருக்குது இல்லையா? 9ல போடுங்க. அப்ப 77 × 9 இப்படி போட்டீங்கன்னா இங்க பாருங்க 97 என்ன வருது? 97 72க்கு 2 மீதி 7. 97 72 7 9 9ஆம் ஏற்பாடு 70. பிரபா சொல்றேன் முடிச்சா வாய்ப்பாடு 1 7 7 14 5 35 6 42 7 49 8 56 97 63. வாய்ப்பாடுலாம் தரவா இருக்கணும். மேக்ஸ்ல போடுறவங்க வாய்ப்பாடு தரவு பண்ணீங்க. 97 63க்கு 3 மீதி 6. இப்போ 97 63 63 6 69. அப்போ 693. அப்போ 9 தடவை 77 போட்டா 693. வாய்ப்பாடெல்லாம் பெருக்கி கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். 97 63க்கு 3 மீதி 6. 97 63 6 69 693. இங்க 9 போட்டுக்கிறோம். இதை கழிங்க. இதை கழிச்சிங்கன்னா இங்க பாருங்க 2 இருக்குது. 2ல 3 போகாது. அதெல்லாம் கடன் வாங்கினோம்னா 12. 12ல 3 போயிடுச்சுன்னா 9. 12ல 3 போயிடுச்சுன்னா 9. அடுத்தது இங்க என்ன பாருங்க, இங்க கடன் கொடுத்துட்டோம் இல்லையா? இங்க 5 இருக்குது. இந்த 5 இருக்கும்போது 5ல 9 போகாது. இங்கிருந்து கடன் வாங்கினா 15. 15 9 போயிடுச்சுன்னா 6. புரியுதா? இப்படி கழிக்கணும். சில பேர் இந்த கழித்தல் கோட்டிலே தெரிய மாட்டுது. மேக்ஸ்ல கழித்தல் கோட்டிலே தெரிய மாட்டுது. அதுக்காக அந்த ஸ்டெப் உங்களுக்கு போடுறேன். இதை 77 9ஆல வகுத்தோம்னா 9 × 77 693. இதில் கழிச்சோம்னா 2ல 3 போகாது. 12ல 3 போயிடுச்சுன்னா 9. இங்க கடன் கொடுத்துட்டோம்னா 5. 15ல 9 போயிடுச்சுன்னா 6. இப்போ இந்த 69ல 77 பெருசாகுது இல்லையா? அடங்காது. அதனால இந்த 3 இறக்கிங்க. 693. ஏற்கனவே அங்கே பெருக்கிருக்கேன் பாருங்க. 77 × 9 வந்து 693. அப்ப இன்னொரு தடவை 9 போட்டோம்னா 9 × 77 வந்து 693. ஓ சரியா போச்சு. அப்ப இதை வகுத்தோம்னா 99. இங்க பாருங்க ஆப்ஷன் சி தான். ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். 99 தான் ஆன்சர். இது மாதிரி கணக்குன்னா சாதாரண கிடையாது. இந்த அடிப்படை தெரியணும். அடிப்படை தெரிஞ்சாதான் கணக்கு போட முடியும். இல்லை போட முடியாது. சாதாரண பெருக்கல் சாதாரண வகுத்தல் தான். இதெல்லாம் வந்து போட்டு போட்டு பார்க்கணும். இந்த 693ன்றது மீசிமா, மீபேவா வந்து 11. ரெண்டுத்தையும் பெருக்கிட்டோம். இதான் லாஜிக். மீசிமாவையும் மீபேவாவையும் பெருக்கி கொடுக்கப்பட்ட ஓர் எண்ணால வகுத்துட்டோம்னா மற்றொரு எண் கிடைச்சிடும். அதுதான் இப்ப பெருக்கி போட்டோம். இதையும் பெருக்கணும்னா 7623. அதை 77ல வகுத்துட்டோம்னா 99. அப்ப ஆப்ஷன் சி தான் அந்த மற்றொரு எண் என்பது 99. ஆப்ஷன் சி தான் இதுக்கு விடை. இப்ப அதே மாதிரி பாருங்க. அதே மாதிரி இந்த கணக்குல கொஞ்சம் சுத்தி கேக்குறாங்க. அதுல வந்து மீசிமா மீபேவா டைரக்டா கொடுத்துட்டாங்க. மீசிமா வந்து 693, மீபேவா வந்து 11 தெளிவா கொடுத்துட்டு ஓர் எண் 77 மற்றொரு எண் என்னன்னு கேட்டாங்க. ஆனா இங்க பாருங்க மீசிமா கொடுக்கல. மீசிமா கொடுக்காம மீபேவா எல்லாம் ஒண்ணுதான். உங்களுக்கு குழப்ப கேட்பாங்க. மீபேவா கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இரு எண்களின் கேள்வி படிக்கிறேன் பாருங்க. இரு எண்களின் மீசிமா ஆனது மீபேகாவின் 6 மடங்காகும். மீபேகா 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. இதான் கேள்வி. முதல்ல இந்த மாதிரி கேட்டாங்கன்னா கேள்வியை நல்லா படிக்கணும். கேள்வியை நல்லா படிச்சு புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம கணக்கு போட முடியும். இங்க பாருங்க, இரு எண்களின் மீசிமா ஆனதுன்னா மீசிமா ஆனது. மீசிமா டைரக்டா கொடுக்கல. அப்ப மீபேகாவின் 6 மடங்காகும். மீபேகா 12 எனில் இப்ப நான் இருக்கிறேங்க, என் வெயிட் கொடுக்கல. ஆனா என்ன சொல்றாங்கன்னா என் வெயிட்டு எங்க அண்ணன் வெயிட்ல இருந்து 10 கிலோ கம்மின்றாங்க.
ஆனா எங்க அண்ணன் வெயிட் கொடுத்துட்டாங்க. எங்க அண்ணன் வெயிட் என்ன 100 கிலோ, அதான் கணக்கு. 100 கிலோனா அது 10 கம்மினா அதுல 10 கழிச்சிட்டா 90 கிலோ நான் அர்த்தம். அது போல இங்க பாருங்க, அப்ப இரு எண்களின் மீசிமானது மீபேக்காவின் 6 மடங்கு ஆகும். மீபேக்கா 12 எனில் ஓர் எண், இதை விட்டுருங்க, ஓர் எண் 36 அப்படியே இருக்கட்டும். அப்ப மீபேக்கா 12 இல்லைன்னு தெரியுது, மீபேக்கான்றது 12. அப்ப மீசிமான்றது என்ன, மீபேக்காவின் 6 மடங்கு. புரியுதுங்களா? மீசிமா கொடுக்கல, மீபேக்கா வந்து 12. அப்ப ஆனது மீசிமா ஆனது இங்க பாருங்க, மீசிமா ஆனது மீபேக்காவின் 6 மடங்காகும். அப்ப என்ன பண்ணணும்னா 6 மடங்குன்னா இந்த 12 6ஆல பெருக்கிடுங்க, அவ்வளவுதான். அப்ப 12 ஆர் 72. இந்த 72 தான் மீசிமா. இப்படி கண்டுபிடிச்சிக்கணும். இப்ப நம்ம என்ன தேவை, நம்ம என்ன கிடைச்சிருக்கோன்னா அதே மாடல் தான், மீசிமா 72 அண்டு மீபேக்கா 12 கண்டுபிடிச்சிட்டோமா? மீபேக்காவின் 6 மடங்கு தான் மீசிமா. அப்ப மீபேக்கா வந்து 12னா 6 மடங்குன்னு 6ஆல பெருக்கிட்டோம்னா 72. இதுதான் மீசிமா, இது மீபேக்கா. இது ரெண்டையும் பெருக்கி இந்த 34 வகுத்துட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். இதை பெருக்குங்க, 72 இன்ட்டு 12 பெருக்கணும்னா 2 2 4, 7 2 14, 2 1 2, 7 1 7. ஓகேங்களா? 71 12 பெருக்கணும், 2 2 4, 7 2 14, 2 1 2, 7 1 7. கூட்டுங்க, 4 4 2 6, 7 1 8, 864. அப்ப மீசிமாவையும் மீபேக்காவையும் பெருக்கி கொடுக்கப்பட்ட ஓர் என்ன 36. 36 வகுக்க பார்க்கும், 86 864 வகுத்தல் 36. இந்த 36 வகுத்தோம்னா இங்க பாருங்க, 86ல எத்தனை 36 இருக்குது, 36 36 72. அது அதிகமாக கூட. அப்ப 2 36 72, 2 36 72. கழிங்க, 6ல 2 போயிடுச்சுன்னா 4, அடுத்தது 8ல போயிடுச்சுன்னா 1, என்னாச்சு 14. இந்த 14ல 36 அடங்காது, அதனால 4 144. 144ல எத்தனை 36 போட்டு பாருங்க. இப்ப 2 36 வந்து 72 இல்லைங்களா? 2 36 72னா அப்போ நான் 72 72 144. அப்ப 4 36 144 பாருங்க. புரியுதா பாருங்க? ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா, 2 36 72. அப்ப 71 72 144. அப்ப 4 36 144. அப்ப 144. சரி பார்த்தீங்களா? ஒன்னா பெருக்கி காமிக்கிறேன் பாருங்க. 36 × 4, 36 × 4, 6 24க்கு 4, மீது 2, 3 12, 12 2 14, 144. அப்ப 4 தடவை 24 தடவை 24 × 36 864. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இதாங்க ரொம்ப ஈஸியானது. ஒரே ஸ்டெப்ல போன எக்ஸாம்ல 2024ல 2 கேள்வி கேட்டுருக்காங்க. ஒரே மாடல் தான். அதுல டைரக்டா மீசிமா மீபேவா கொடுத்துட்டாங்க, இதுல கொஞ்சம் மீபேவா கொடுத்து அதுல 6 மடங்குன்னு கேட்டாங்க. இங்க பாருங்க, இது ரெண்டுமே சூப்பரான கணக்கு, ரொம்ப ஈஸியா போடலாம். அடுத்த 2024 டிஎன்பிஎஸ்சி, அடுத்த 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லையும் இந்த மாதிரில கண்டிப்பா கேள்வி வரும். இதை பாருங்க, இது ஈஸியா இருக்கும். இதை பாக்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவுல சந்திப்போம்.